Hello friends, welcome to GVSM Cooking. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான ரொம்ப டேஸ்டான பனவெல்லத்தால செஞ்ச லட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். சோ கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க நம்ம லட்டு செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ கடலை மாவுக்கு 1/2 கிலோ பனவெல்லம் எடுத்துக்கிட்டேன். 1:1 ரேஷியோ கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட பனவெல்லம் இல்லைன்னா நீங்கள் 1/2 கிலோ ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க, அதுவும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்ஸில் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் உப்பு கலர மாதிரி. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டா தண்ணி அளவோ தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எந்த கட்டியுமே இல்லாமல் தோசை மாவு அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூந்தி சுடும்போது நல்லா குண்டு குண்டாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம பூந்தி எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கரண்டியில் ஓட்டையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பூந்தி சுடுறதுக்குன்னு கரண்டி இருக்குது, அது கூட வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். அதாவது போட்டுட்டு 2 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துடணும். நம்ம தேய்ச்ச பூந்தி 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இப்போ எடுத்துடணும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகவே இல்லை, அதுக்கு முன்னாடி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்தால் தான் லட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பூந்தியும் போட்டாச்சு. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம் பூந்தி போடுறதுக்கு. இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ பனவெல்லம் எடுத்துக்கிட்டோம். 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ பனவெல்லம் கரெக்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு வடிகட்டிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாகு ரெடி பண்ணணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டும் போது ஏதாவது தூசில் அழுக்கு இருந்தால் வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வடிகட்டிட்டு தான் நீங்கள் லட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ பொறுமையாக இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாகு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏலக்காய் பவுடரை சேர்த்துடலாம். ஒரு 5லேருந்து 6 ஏலக்காவை கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ பாகு நல்லா முருகலாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணணும்னு இப்போ நான் காமிக்கிறேன். அதுக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெள்ளத்தை எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டியாக ரவுண்டாகிடும். இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம பூந்தியெல்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட. பூந்தி வெள்ளத்தில் ஊறுறதா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம மிக்சியில் ஒரு திருப்பிக்கலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, லைட்டாக ஒரு திருப்பினா அவ்வளோதான். நீங்கள் கையால் கூட லைட்டாக வச்சுக்கலாம். சப்போஸ் மிக்சியில் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா. இந்த மாதிரி இருந்தால் சாப்பிடக்குள்ளே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம முந்திரி போட்டுடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம பூந்தியில் இதை சேர்த்துடலாம். இது கூடவே காஞ்ச திராட்சையும் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்து கடைசியாக நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பனக்கற்கண்டு சேர்த்துக்க போகிறேன். இது சாப்பிடக்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். வெறும் முந்திரி திராட்சையோடைய நீங்கள் லட்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒன்றாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான பனவெல்லம் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எல்லாருமே இதை சாப்பிடலாம், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா GVSM குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.